பிக் ஃபோக்கஸ் பகுதிக்கு போகலாம். பிக் ஃபோக்கஸ் பகுதியாக நாங்கள் அடுத்ததாக நம்முடன் இணைகிறார் பால்வளத்துறை அமைச்சர் திரு மனோ தங்கராஜ் அவர்கள். சார் வணக்கம். தேர்தல் தோல்வியிலிருந்து பாஜக பாடம் கற்றுக்கொள்ள மறுக்குது அப்படின்னு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேற்று ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கார். ஆட்சி பொறுப்பேற்று கூட்டணி ஆட்சி பொறுப்பேற்று 46 நாட்கள் தான் ஆகுது. அதற்குள்ளாக இந்த முடிவை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்வைப்பதற்கான காரணம் என்ன? ஏன் இந்த மாதிரி ஒரு விமர்சனம்? இப்போ பாரதிய ஜனதா கட்சியை பார்த்தீங்கன்னா அவங்க கடந்த காலங்களில் அவங்க கையில் எடுத்த வெறுப்பு பிரச்சாரமாக இருக்கட்டும், ஒரு பிரிவினை அரசியலாக இருக்கட்டும், மத ரீதியாக மக்களை ஒருங்கிணைக்கின்ற ஒரு முயற்சியாக இருக்கட்டும், எல்லாம் ஒரு தேர்தலை மையப்படுத்தி அவர்கள் எடுத்த முயற்சி தான். இப்போ ஒரு சிறுபான்மை அரசு தான் அவங்க அங்கே அமைக்க முடிஞ்சது. ஏன்னா அவங்க 400க்கு அதிகமான சீட்டுகளை எடுப்போன்னு சொன்னாங்க, எடுக்க முடியலை. ஆனால் அதுக்கு பிறகும் அவங்க ஒரு எல்லோரையும் அரவணைத்து செல்லுகின்ற ஒரு அணுகுமுறை அவரிடத்தில் இருக்கிறதா என்று சொன்னால் இன்னும் அந்த அணுகுமுறை நம்ம பார்க்க முடியலை. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, இப்போ மாநிலங்களுக்கு நிதி ஒதுக்கீடு விஷயங்களில் தொடர்ந்து அவர்கள் முன்பு எப்படி பேசினார்களோ அதே போன்று தான் பேசி வருகிறார்கள். இப்போ நம்முடைய மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு 12,000 கோடி ரூபாய் தர வேண்டும், அது ஏன் தரவில்லை என்று சொன்னால் அதற்கு பதில் இல்லை. இப்போ ஆந்திராவில் பார்த்திங்கன்னா அங்கே தங்களுடைய ஆட்சியை தக்க வைப்பதற்காக அவர் பல்வேறு பல்லாயிரக்கணக்கான ரூபாய் நிதி ஒதுக்குவதாக ஊடகங்களில் செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. அப்போ இப்படிலாம் பார்க்கும்போது இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகமும் சரி, மற்ற மாநில கட்சிகளும் சரி, பாஜக இல்லாத அரசு இருக்கக்கூடிய மாநிலங்களும் சரி, இந்த முறை பாரதிய ஜனதா கட்சி எந்தவித பாகுபாடுமின்றி அந்தந்த மாநிலங்களுக்கு உரிய நிதியை வழங்கும் என்ற அந்த எண்ணம் அல்லது அந்த எதிர்பார்ப்பு இன்றைக்கு பாஜகவால் நிறைவேற்றப்படாது என்கின்ற ஒரு சூழல் தான் இன்றைக்கு நிலவி கொண்டிருக்கிறது. இன்னும் பார்த்தீங்கன்னா, இப்போ வடகிழக்கு மாநிலமான மணிப்பூரில் நடைபெற்ற கலவரம் தொடர்பாக அந்த நாடாளுமன்றத்தில் அந்த பாராளுமன்ற உறுப்பினர் அவர் பேசிய அந்த பேச்சு பார்க்கின்ற பொழுது இந்த ஆட்சி இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு வந்த பிறகு கூட அங்கே அவருடைய அணுகுமுறை மாற்றப்படவில்லை என்று அவர் மிக தெளிவாக பேசினார். இப்படி பாராளுமன்றத்தில் பார்த்தீங்கன்னா பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பேசிய பேச்சுக்களை பார்க்கின்ற போது இவருடைய அணுகுமுறையில் எந்த மாற்றமும் வரவில்லை என்பதைத்தான் அது காட்டியிருக்கிறது. இன்னும் வட இந்திய மாநிலங்களில் அந்த புல்டோசர் ராஜ் அப்படிப்பட்ட விஷயங்கள், இப்போது அவர் ரஷ்யா சென்று வந்திருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு, இதெல்லாம் ஒரு தேச நலனுக்கானதா இல்லை தன்னுடைய சுயநலத்திற்கு ஆனதா என்கின்ற பல்வேறு கேள்விகள் தொடர்ந்து இன்றைக்கு பல்வேறு தலைவர்களால் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே தான் நம்முடைய மாண்பு முதல்வர் அவர்கள் தோல்வியை சந்தித்த பிறகும் ஒரு மாற்றம் காணவில்லை. இன்றைக்கு தமிழ்நாட்டில் 40க்கு 40 வெற்றி ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னால் மக்களை தேடி அரசு செல்லுகிறது, எல்லோரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி என்ற ஒரு உன்னதமான கோட்பாட்டை முன்னிறுத்துகிறது. எனவே 40க்கு 40 வெற்றி கிடைத்திருக்கிறது. இதை பார்த்து பாஜக கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் சொல்லியிருப்பது முழுக்க முழுக்க நியாயமான ஒன்றுதான். மோடி 2.0 இருந்து எந்த விதமான டீவியேஷனும் இல்லாமல் அதே பாதையில் தான் பயணிக்கிறாங்க அப்படின்னு ஒரு கருத்தை சொல்றீங்க. ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் திமுக கூட்டணிக்கு 40க்கு 40 எம்பிக்களை கொடுத்திருக்காங்க. இதன் மூலமாக என்ன சாதிக்க முடியும்? அவர்கள் சொன்ன 40 பேர் இருந்தாலும் என்ன சாதிக்க போறாங்க? பார்லிமெண்ட் உட்காந்துட்டு போக போறாங்க அப்படின்ற விமர்சனத்தை தான் கடந்த காலங்களில் மற்ற எதிர்க்கட்சிகள் முன் வச்சாங்க. அது உண்மையாயிடாது. அது இது ஒரு மிக முட்டாள்தனமான ஒரு விவாதம். ஒரு ஜனநாயக நாட்டில் பார்த்தீங்கன்னா அப்போ எதிர்கட்சியே வேண்டாமா? எதிர்கட்சி உறுப்பினர்களுக்கு இங்கே வேலையே இல்லையா? நீங்கள் முழுமையாக பாஜகவுக்கு நாடாளுமன்ற உறுப்பினரை கொடுத்த கர்நாடகத்தில் இப்போ என்ன நிலைமை ஏற்பட்டிருக்கிறது, அதே பற்றி உத்தரப்பிரதேசத்தில் என்ன நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. அவங்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முழுமையாக கொடுத்தார்கள், மாநில ஆட்சியை கொடுத்தார்கள், அங்கே ஆட்சி நடந்தது. அப்போ அவங்களுக்கு திருப்திப்படுத்தலை, அவங்க போதலான தான் இருந்தாங்க. நீங்கள் ஒரு எதிர்கட்சிகள் அதிக எண்ணிக்கையில் இருப்பது ஒரு ஆரோக்கியமான நாடாளுமன்ற நடைமுறைக்கு வழிவகுக்கும். நீங்கள் மேலை நாடுகள் பார்த்தீங்கன்னா, இப்போ அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா செனட்டர்ஸில் 50-50னா ஒரு சைடு ஒரு 48 ஒரு சைடு 52 வரும். ஆனால் எப்போதுமே ஒரு பெரிய டிஃப்ரென்ஸில் வராது. அதில் அங்கே ஆரோக்கியமான விவாதங்கள், ஆரோக்கியமான முடிவுகள்,
எதிர்க்கட்சிகள் ஒரு முறையாக செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். நாங்கள் கடந்த முறை பாஜக இருந்த நேரத்தில் அங்கே ஒரு முறையான விவாதங்கள் நாடாளுமன்றத்தில் நடத்த முடிஞ்சுதான். இவர் உதாரணத்துக்கு பார்ப்போன்னா நாடு முழுவதும் வழக்கறிஞர்கள் இந்த 3 கிரிமினல் சட்டங்கள் பின்வலிக்கப்பட வேண்டும் என்ற போராட்டத்தை முன்னெடுத்தார்கள், இப்போ எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள். இதற்கு முன்னால் 3 விவசாய சட்டங்களை அவங்க திரும்ப பெற வேண்டும் என்று விவசாய பெருங்குடி மக்கள் எவ்வளவு போராட்டங்கள் எடுத்தார்கள். இந்த சட்டங்கள் எல்லாம் உரிய விவாதமின்றி நாடாளுமன்றத்தில் இயற்றப்பட்டது என்பது நாம் எல்லோருடைய குற்றச்சாட்டம். அது உண்மை, நம்ம எல்லாரும் பார்த்துட்டு இருந்தோம். ஒரு குறிப்பிட்ட மணித்துளிகளில் எத்தனையோ சட்டங்களை விவாதமின்றி நிரப்பினார்கள். ஆனால் இன்றைக்கு நமக்கு 40-40 கிடைத்ததன் விளைவாக, இதே போன்று பல மாநிலங்கள் கிடைத்ததன் விளைவாக நாடாளுமன்றத்தில் நாம் சரிபாதிக்கு கொஞ்சம் குறைவாக இருக்கின்றோம். எனவே அவர்கள் எண்ணியது போன்றெல்லாம் அவர்கள் ஆட்டம் போட முடியுமா என்கின்ற மிகப்பெரிய கேள்வியை திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றி அங்கு உறுதிப்படுத்தி இருக்கிறது. இன்றைக்கு நிச்சயமாக ஆரோக்கியமான விவாதங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எந்த அளவுக்கு உரத்த குரலில் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நம்முடைய பிரச்சனைகளை முன்வைக்க முடிந்தது. இதே போன்று எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் எவ்வளவு திறம்பட பல்வேறு பிரச்சனைகளை, நாடு சந்திக்கக்கூடிய பிரச்சனை பேச முடிந்தது. மணிப்பூர் மாநிலத்தினுடைய குரல் ஒலிக்கப்படாமல் இருந்தது. அங்கிருந்து வந்த 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எவ்வளவு தெளிவாக அந்த மக்களுடைய பிரச்சனையை பேச முடிந்தது. இதெல்லாம் இந்த நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய வெற்றி. ஜனநாயகம் என்பது இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதற்கு இது ஒரு முக்கியமான எடுத்துக்காட்டாக அமைகிறது. எனவே திமுகவுடைய வெற்றி என்ன சாதித்தது என்று கேட்பவர்களுக்கு அரசியல் ஞானம் போதாது என்றே நான் கருதுகிறேன். சரி, சந்திரபாபு நாயுடு தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிச்சிருக்காரு. முதல் முறையா அவருடைய டெல்லி பயணம் 5 நாட்கள் பயணம் அப்படின்றது ஆந்திராவுக்கு 60,000 கோடி ரூபாய் அளவுக்கான ரிஃபைனரி முதலீடு பெற்றுக் கொடுத்திருக்கு அப்படின்றது நேற்றைய நாளிதழில் வந்திருக்கக்கூடிய செய்தி. அதை யாரும் மறுக்கவும் இல்லை. ஏறக்குறைய 1 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு முதலீடு முதல் முறையாக ஈர்க்கப்பட்டிருக்கு. முதல் பயணத்தில் 60,000 கோடி ரூபாய் அளவுக்கு முதலீட்டை கொண்டு வந்திருக்கார், ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கார் சந்திரபாபு நாயுடு. ஆனால் கடந்த 5 ஆண்டுகளில், கடந்த 3.5 ஆண்டுகளில் எந்த விதமான பெரிய அளவுக்கான திட்டம் மத்திய அரசிலிருந்து வரல. இந்த 2 ஒப்பீட்டை எப்படி நம்ம பார்க்கிறது? இதில் தான் எங்களுடைய விவாதமே இருக்கிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா பாஜக ஒரு கையில் வெண்ணையும் இன்னொரு கையில் சுண்ணாம்பும் என்று ஊரில் சொல்லக்கூடிய பழமொழிக்கு ஒரு உகந்த எடுத்துக்காட்டு தான் பாஜகவும் அதனுடைய நிர்வாகமும். மோடி அரசு கடந்த காலகட்டங்களில் அவர்கள் ஒரு குறைந்த அளவுக்கு ஒரு அளவுகோல் வச்சிருக்கலாம். இப்போ நீங்கள் ஜிஎஸ்டி வருவாய் எவ்வளோ வருகிறது, நம்முடைய மக்கள் தொகை எப்படி இருக்கிறது, அதற்கேற்றவாறு நமக்கு நிதி ஒதுக்குவதை ஒரு குறைந்தபட்ச ஒரு அளவுகோலாக வச்சிருக்கணும். ஆனால் அவங்க அதை வைக்காமல் நீங்கள் உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்தார்கள். நமக்கு கிள்ளி கொடுக்க கூட அவர்கள் தயக்கம் காட்டினார்கள். நமக்கு வர வேண்டிய பணத்தை தருவதற்கு கூட அவர்கள் பாரபட்சம் காட்டினார்கள். இன்றைக்கு சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஆட்சிக்கு அவர் வருவதற்கு துணையாக இருந்தார்கள், அதில் மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை. அவருடைய மாநிலத்தில் பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறது, அதையும் நாங்கள் மறக்கவில்லை. அதற்கு ஒரு சிறப்பு கவனம் ஒன்றிய அரசு அதை காரணம் காட்டி செய்கிறது என்று சொன்னால் அதை நாங்கள் குற்றம் சொல்லவும் மாட்டோம். ஆனால் மாற்றான் தான் மனப்பான்மையோடு மற்றவர்களிடத்தில் நடந்து கொள்ளணும். தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை கையில் வைப்பதற்காக ஒரு சிலரை கையில் வைப்பதற்கு அவர்களுக்கு நிதி வழங்குவதும், தங்களுக்கு விருப்பப்பட்ட இடங்களில், குறிப்பாக இந்தி பேசுகின்ற மாநிலங்களில் பணத்தை கொட்டுவதும், மற்றவர்களை வஞ்சிப்பதும் என்பது ஒரு ஒன்றிய அரசு பாரபட்சத்தோடு நடந்து கொள்கிறது என்பதற்குத்தான் எடுத்துக்காட்டு. இன்றைக்கு தமிழ்நாட்டிற்கு நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தது, நீங்கள் இவங்க நம்மளோட பண்ண போகிறதில்லை. நம்முடைய மாண்பு முதல்வர் அவர்கள் சட்டமன்ற கூட்டத்தில் மிக தெளிவாக பேசினார்கள். 12,000 கோடி ரூபாய் நமக்கு மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு அவர்கள் தந்திருக்க வேண்டும், அவர் தரவில்லை. அதனால் நாங்கள் திட்டத்தை கிடப்பில் போடலை, நாங்கள் திட்டத்தை முன்னெடுத்து கொண்டிருக்கின்றோம் மாநில நிதி என்று குறிப்பிட்டார்கள். ஆனால் இது எவ்வளோ பெரிய ஓரவஞ்சனை, இது எவ்வளோ பெரிய தவறு. ஏன் இங்கே இருக்கக்கூடிய பாஜகவும் அதனுடைய ஆதரவு கட்சிகளும் இதை பற்றி ஏன் பேசவில்லை? இது மிகப்பெரிய தவறு என்று நான் சுட்டிக்காட்டுகின்றேன். இன்னைக்கு சந்திரபாபு நாயுடு அவர்களே அவர் கையில் வைத்திருக்க வேண்டிய நிர்பந்தம் அவர்களுக்கு இருக்கிறது. நிதிஷ்குமார் அவர்களும் சந்திரபாபு நாயுடு அவர்களும் இவரை கைவிட்டால் இவங்கள் திரிசங்கு சொர்க்கம் ஆகிவிடுவார்கள். அதனால அவர்களுக்கு சில நெருக்கடிகள் இருக்கிறது. ஆனால் அதை காரணமாக வைத்துக்கொண்டு அவர்களுக்கு முழு பூசணிக்காயும் மற்றவர்களுக்கு எதுவுமே இல்லை என்று சொல்லுகின்ற நிலை ஏற்பட்டால் நிச்சயமாக இந்த முறை நாடாளுமன்றத்தில் எங்களுடைய உறுப்பினர்கள் அவ்வளவு எளிதாக பாஜகவை விடமாட்டார்கள் என்பதை நான் சொல்லிக் கொள்ளுகின்றேன். காரணம், அவர் ஒன்றை அவர்கள் மனதில் கொள்ள வேண்டும். இந்த முறை சரி பாதிக்கு
கொஞ்சம் குறைவாக இன்றைக்கு எதிர்க்கட்சிகள் நாடாளுமன்றத்தில் எண்ணிக்கையை வைத்திருக்கிறது. சரி, எந்த நேரத்திலும் அவர்களுக்கு எந்த நெருக்கடியும் கொடுப்பதற்கு எதிர்க்கட்சிகளால் முடியும். நாடாளுமன்றத்தில் சரிபாதி எண்ணிக்கை இருக்கு, நாடாளுமன்றத்தில் இருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். சரிபாதி எண்ணிக்கை இருக்கு, எங்களுடைய குரல் ஓங்கி ஒலிக்கும் அப்படின்னு சொல்றீங்க. இது கடந்த காலங்களில் திமுக எல்லா வகையிலையும் தங்களுடைய எதிர்ப்பை காமிச்சிருக்காங்க, பாஜகவுக்கு எதிர்ப்பு காமிச்சிருக்காங்க. பட் எண்ட் ரிசல்ட் தமிழ்நாட்டுக்கு இருக்கக்கூடிய நிதி சிக்கலை எப்படி சமாளிக்க போறீங்க? அரசியல் ரீதியான கோர்ஸ் கரெக்ஷன் வேணுமா? பாஜகவுடைய இணக்கமான போக வேண்டிய நிர்பந்தம் இப்ப ஏற்பட்டிருக்கா திமுக? நீங்க அதாவது ஒரு டெமோக்ரஸி ஒன்று நம்ம சொல்லலாம், இன்னொன்று அவுட் ஆஃப் கன்சென்சஸ் கூட லீடர்ஷிப் இருக்கலாம். மோடி அவுட் ஆஃப் கன்சென்சஸ் ஒரு பிரைம் மினிஸ்டர் இருக்கக்கூடிய அளவுக்கு லீடர்ஷிப் உள்ளவரா? இந்த கேள்வியை நான் உங்கள்கிட்ட முன்னால் வைக்கேன். அவருடைய அணுகுமுறை மற்ற கட்சிகளோடு எப்படி இருக்கிறது? அவருடைய கட்சியினுடைய அணுகுமுறை எப்படி இருக்கிறது? அவர் கட்சியினுடைய கோட்பாடு எப்படி இருக்கிறது? ஒரு நல்ல உதாரணம் உங்களுக்கு சொல்லுகிறேன். நாடாளுமன்றத்தில் ஒரு மரபு வழியாக அங்கே இருக்கக்கூடிய ஸ்பீக்கர் ஆஃப் த பார்லமெண்ட் அவர் தேர்ந்தெடுப்பது ஒரு போட்டி இல்லாமல் எல்லா கட்சிகளையும் அழைத்து பேசி எதிர்கட்சிகளுக்கு அந்த துணை சபாநாயகர் பதவியை கொடுத்து எடுப்பது வழக்கம். இந்த முறை அவங்க நடவடிக்கை எப்படி இருந்தது? எப்படி அவங்க அதை கையாண்டார்கள்? அதை தேர்தலுக்கு கொண்டு போகிறாங்க. அப்படின்னா நான் எது வேணாலும் பண்ணுவேன், நீங்கள் பிடிச்சா என் வழிக்கு வா, இல்லைன்னா போன்னு சொல்லக்கூடிய ஒரு அகங்கார ஆணவ ஒரு அணுகுமுறை தான் அவங்க அணுகுமுறை. அந்த அணுகுமுறைக்கு ஒரு மாநிலத்தினுடைய நலனை தியாகம் செய்து ஒரு கொள்கையை கோட்பாடை முற்றிலுமாக நாங்கள் துறந்து விட்டு அவரிடத்தை போய் கையேந்தி நிற்க வேண்டிய தேவை தமிழ்நாட்டிற்கு தமிழர்களுக்கு என்றைக்கும் எழாது. நாங்கள் விடமாட்டோம். இந்த அரசு இந்த மக்களுக்கு செய்ய வேண்டிய திட்டங்கள் எந்த சூழ்நிலையில் தடைபடாமல் நாங்கள் பார்த்துக் கொள்வோம். அதே நேரத்தில் அவர்கள் இதே அணுகுமுறையை அவர்கள் கையாண்டால் நிச்சயமாக அவருடைய பாரபட்சமான அணுகுமுறை நாடு முழுவதும் திராவிட முன்னேற்ற கழகத்தால் தோலுரிக்கப்படும். சரி, இறுதி கேள்வி. ஒரு பக்கம் அதிமுகவை பலவீனப்படுத்த வேண்டும் அப்படின்ற நோக்கத்தோடு சில கட்சிகள் செயல்படுறதார் குற்றச்சாட்டு இருக்கு. நேற்று அமைச்சர் ரகுபதி அதிமுக தொண்டர்கள் திமுகவுக்கு வர வேண்டும், அந்த கட்சி ஆபத்துல இருக்கு அப்படின்னு ஒரு அழைப்பை விடுத்திருக்கார். திமுகவும் அந்த வரிசையில் சேர்ந்திருக்கா? இந்த அழைப்புடைய நோக்கம் என்ன? சார், நீங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் அவங்க லீடர்ஷிப் கிரைசிஸில் இருக்காங்க, அது நமக்கு தெரிகிறது. இது நாடாளுமன்ற தேர்தலில் அவர்கள் தேர்தலை கையாண்ட விதம் உலகுக்கே வெளிச்சம். இந்த நேரத்தில் சில சக்திகள் மக்களை மதத்தின் பெயரால் பிரிக்க வேண்டும் என்று பகிரங்கமாக ரிலிஜியஸ் போலரைசேஷன் என்று சில முயற்சிகளை முன்வைத்தார்கள். அது தமிழ்நாட்டில் எடுபடவில்லை. இப்போது சாதி ரீதியாக அவர்களை கட்டமைக்க முடியுமா என்று ஒரு காஸ்ட் போலரைசேஷன் என்கின்ற ஒரு அஜெண்டாவோடு சென்று கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் அதிமுகவை பலவீனப்படுத்தி நாங்கள் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்றோ மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்றோ அவசியம் எங்களுக்கு எழவில்லை. ஆனால் ஒரு சில கட்சிகள் அதிமுகவை ஓனாய் பார்த்து கொண்டிருப்பது போன்று இருக்கிறார்கள். எப்போ தடுக்கி விழுவார்கள், நாம் அதை வைத்து அரசியல் ஆதாயம் செய்து கொள்ளலாம். அந்த பட்டியலில் ஒரு நாளும் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்காது. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் எங்களுடைய வலுவான கொள்கையும் எங்களுடைய வலுவான கூட்டணியும் தொடர்ந்து பல ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தமிழ்நாட்டில் இருப்பதை முழுக்க முழுக்க உறுதி செய்யும். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இன்றைக்கு எதிர்க்கட்சிகளுக்கு கொள்கையும் இல்லை, கோட்பாடும் இல்லை, தலைமையும் இல்லை. ஏன்னா அது தடுமாறி கொண்டிருக்கிறது. அவர்கள் எடுக்கக்கூடிய யுக்திகளும் தவறானது. இன்றைக்கு ஜாதியத்தை அவர்கள் கையில் எடுத்து காஸ்ட் போலரைசேஷன் என்று செல்லுகின்ற ஒரு முயற்சி என்பது மிக அசிங்கமான ஒரு நிலை. எப்படி ரிலிஜியஸ் போலரைசேஷன் மதம் சார்ந்த மக்களை பிரிக்க எடுத்த முயற்சி தவிடுபடியாக்கப்பட்டதோ அதே போன்று திராவிட இயக்க கொள்கைகளால் இந்த இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ் என்று சொல்லுகின்ற அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி என்ற ஆட்சியினுடைய ஒரு திட்டங்களால் அந்த முயற்சியும் நிச்சயமாக முறியடித்து திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டில் தொடர்ந்து நல்லாட்சி தரும். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இப்ப இருக்கக்கூடிய அரசியல் நிலவரம் தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பயின்றியே உங்களுடைய வருகைக்கும் கருத்து பயிர்க்கும் மிக்க நன்றி திரு மனோ தங்கராஜ். வணக்கம்.